சார் தியானேஸ்வரனுக்கு வச்சார் சார். இல்லை சொல்லுங்க சார், கேளுங்க. குடிக்கோசம் வச்சார் சார். இல்லை இது ஒரு 4 வருஷமாக இது நான் நினச்சிட்டே வந்தேன். நான் இங்கே வரணும், சுப்பிரமணிய கோயிலுக்கெல்லாம், முருகன் கோயிலுக்கெல்லாம் போகணும், ஆறு கோயிலுக்கு. அது வந்து அப்படியே எனக்கு அகத்தியர் பரசுராமன் வந்து நான் ப்ரே பண்ணிட்டே இருப்பேன் ஒரு நிறைய வருஷமாக. முதல் வாட்டி கேரளா போன அப்புறம் இங்கே வந்துட்டு அகத்தியரோட ஜீவசமாதி நான் பார்த்துட்டு முதல்ல சிவன் தரிசனம் பண்ணிட்டு இங்கே வந்தேன். இது ஒரு ஸ்பிரிச்சுவல் ஜன், அது மேலே எதுவுமே இல்லை. ஒரு என்ன சொல்ல, ஆசீர்வாதம் வாங்குறது தான் ஒன்று. இல்லை இது அது நான் அந்த மாதிரி பண்ண நான் சொல்லிட்டு தான் வரேன். தர்ம யாத்திரை பண்ணணும்னா கண்டிப்பாக நான் வெளியே சொல்லிட்டு தான் வரேன். இது பர்சனலாக இது ஒரு 4 வருஷமாக நான் வரதுக்கு நான் நிறைய ட்ரை பண்ணிட்டேன். பட் ஆனால் கடவுள் எனக்கு இந்த பர்மிஷன் கொடுக்கல. அவர் இப்போ கொடுத்துருக்காருன்னு நினச்சி அதுதான் இங்கே மூவ் ஆக முடியுது. அமல்படுத்திருக்காங்க. ஆந்திராவில் எப்போ சார் நீங்கள் பண்ணுவீங்க? యూనిఫామ్ సివిల్ కోడ్స్ అవునండి. ఆంధ్రప్రదేశ్లో ఎప్పుడు చేపించారు? அது தெரியல சார். அது இந்த கோயிலுக்கு வந்திருக்கல, இந்த மாதிரி பேச்செல்லாம் நம்ம வெளியே கோயில் தாண்டி தான் பேசுகிறோம். అలాగే సార్ తమిళనాడు రాజకీయం గురించి చెప్పండి సార్. அரசியல் கோயிலுக்குள்ள வைக்கக்கூடாது, கோயில் வெளியே தான். விஜய் அரசியலை பத்தி சொல்லுங்க சார். விஜய் ஆக்டர் விஜய் இல்லை இது அரசியல் இங்கே கேட்கக்கூடாது. எல்லாத்துக்கும் நல்ல